Hi everyone. So yesterday வந்து machine learning ஓட first day session வந்து நம்ம பார்த்திருக்கோம். So today வந்து second day session. So second day session பார்க்கறதுக்கு முன்னாடி first day session பத்தி சின்ன ஒரு recall மாதிரி. So நேத்து நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா so what is machine learning, types of machine learning, so என்ன மாதிரி applications-க்கு எல்லாமே வந்து machine learning யூஸ் பண்றாங்க இது எல்லாமே நம்ம பார்த்தோம். So அது எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். So the next part என்ன அப்படின்னா so நீங்க அதோட டைப்ஸ் எல்லாமே பார்த்துட்டீங்க. பட் அது இப்போ எப்படி ஒர்க் பண்ணும், ஸோ அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ அதுல வந்து சில ப்ரொசீஜர் இருக்கு. ஸோ அந்த ப்ரொசீஜர் படி நீங்க லைக் கத்துக்கிட்டு ஒர்க் பண்ணா மட்டும்தான் உங்களால வந்து மிஷின் லேர்னிங் வந்து ப்ராப்பரா வந்து கத்துக்க முடியும். ஸோ அதோட ப்ரொசீஜர் தான் நான் இங்க கொடுத்துருக்கேன். ப்ராப்ளம் டெஃபினேஷன், லைக் டேட்டா கலெக்ஷன், டேட்டா ப்ரீ ப்ராசஸிங், ஃபீச்சர் செலக்ஷன், மாடல் ட்ரைனிங், மாடல் டெஸ்டிங், டெப்ளாய்மெண்ட். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களால வந்து மிஷின் லேர்னிங்கோட ஸ்ட்ரக்சரை ஃபுல்லாவே கத்துக்க முடியும். ஸோ ப்ராப்ளம் டெஃபினேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நீங்க வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறத நீங்க லைக் ஐடென்டிஃபை பண்ணா மட்டும்தான் ஸோ அதுல இருந்து நீங்க நியூவா என்ன கத்துக்க போறீங்க அப்படிங்கறத நீங்க பார்க்க முடியும். ஸோ இப்போ நீங்க நியூவா வந்து ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்க பண்ண போறீங்க, ஸோ அது வந்து நீங்க மிஷினுக்கு சொல்லி கொடுக்க போறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு டேட்டா தேவை. ஸோ அந்த டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ணணும். ஸோ கலெக்ட் பண்ண டேட்டாவை என்ன பண்ணுவோம்னா நம்ம டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் பண்ணுவோம். ப்ரீ ப்ராசஸிங் லைக் அப்படிங்கிறது என்னன்றது நான் உங்களுக்கு பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் தென் ஃபீச்சர் செலக்ஷன், அண்ட் தென் மாடல் ட்ரைனிங் அண்ட் டெஸ்டிங். ஸோ நேற்று உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது ஸோ மிஷின் லேர்னிங்ல ட்ரைனிங் டெஸ்டிங் அப்படிங்கிறது 2 இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ அதில் வந்து டேட்டா கலெக்ஷன், டேட்டா அப்படின்னா என்ன, டேட்டா எப்படி இருக்கும், ஸோ என்ன மாதிரி டேட்டாலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத இங்க கொடுத்துருப்போம். ஸோ டேட்டாலேயே வந்து 3 டைப்ஸ் இருக்கு. ஸ்ட்ரக்சர்டு டேட்டா, அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டா, செமி ஸ்ட்ரக்சர்டு டேட்டா. ஸோ ஸ்ட்ரக்சர்டு டேட்டா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த டேட்டா வந்து ப்ராப்பரான ஃபார்மேட்ல இருக்கும். ஸோ அது எந்த ஒரு ப்ரீ ப்ராசஸிங்கும் நீங்க பண்ணாம டைரக்டா உங்களால வந்து நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸோ டேட்டா எல்லாமே வந்து லைக் மிஸ்ஸிங் வேல்யூஸ், எரர்ஸ், அதுக்கப்புறம் அன்ஈவன் ஸ்ட்ரக்சர், அன்ஈவனா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளால அந்த டேட்டாவை ப்ராப்பரா யூஸ் பண்ண முடியாது. அண்ட் தென் செமி ஸ்ட்ரக்சர்டு டேட்டா. ஸோ இதுல டேட்டா எப்படி இருக்கும் அப்படின்னா டேட்டா ஈவன் டேட்டாவும் இருக்கும், அன்ஈவன் டேட்டாவும் இருக்கும். லைக் ஸ்ட்ரக்சர்டும் இருக்கும், அன்ஸ்ட்ரக்சர்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லைக் டேட்டா லைக் எதுலலாம் நீங்க யூஸ் பண்ணுவீங்க, என்ன மாதிரி டேட்டா இருக்கு அப்படின்னா சிஎஸ்வி டேட்டாஸ், அதாவது எக்ஸல் ஷீட்ல நீங்க லைக் டெக்ஸ்ட் டேட்டாஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்கல்ல, ஸோ அந்த மாதிரி டேட்டாஸை யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் இமேஜ், அண்ட் தென் வீடியோ, அண்ட் தென் ஆடியோ. ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ் வந்து நீங்க எல்லாமே வந்து லைக் இதுல யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ சிஎஸ்வி டேட்டாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸோ நீங்க யூஸ் பண்ற லைக் இமெயில் அப்ளிகேஷன். ஸோ இமெயில நீங்க யூஸ் பண்ற அப்ளிகேஷன் டேட்டாஸ் எல்லாமே வந்து டெக்ஸ்ட் டேட்டாஸ் தான். ஸோ அதே மாதிரி தான் லைக் இந்த இமேஜ், வீடியோ, ஆடியோ எல்லாமே. அண்ட் தென் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டேட்டா, டேட்டால 2 இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஒன்னு வந்து இன்புட், அவுட்புட். ஸோ ப்ராப்பரான இன்புட் கொடுக்கணும். நீங்க கொடுக்குற ப்ராப்பரான இன்புட்டை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ப்ராப்பரான அவுட்புட் கிடைக்கும். அண்ட் தென் குவாலிட்டி டேட்டா, பேட்டர், அக்யூரசி. ஸோ குவாலிட்டி டேட்டா அப்படிங்கிறது என்னன்னா நீங்க கொடுக்குற டேட்டா ரேண்டமா இருந்தது அப்படின்னா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அக்யூரசி உங்களுக்கு கிடைக்காது. ஸோ நீங்க கொடுக்குற டேட்டா ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர்டு அண்ட் குவாலிட்டியான லைக் கரெக்டான டேட்டாவை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால பெட்டரான அக்யூரசியை எடுக்க முடியும். அண்ட் தென் டேட்டா செட் காம்பனன்ட்ஸ். ஸோ இதுல 2 இன்ஃபர்மேஷன் இருக்கு, ஃபீச்சர்ஸ் அண்ட் லேபிள்ஸ். ஸோ ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இன்புட் வேரியபிள்ஸ். ஸோ நீங்க என்ன இன்புட் வேரியபிளா நீங்க செட் பண்றீங்களோ அதுதான் உங்களுக்கு லேபிளா கன்வெர்ட் ஆகி அவுட்புட்ல வரும். நீங்க கொடுக்குற ஃபீச்சர்ஸே வந்து நீங்க லைக் என்ன ஃபியூச்சர் லைக் நம்ம என்ன இன்புட் கொடுக்க போறோம் அப்படிங்கறத நீங்க செட் பண்ணாம நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படிங்கறத உங்களால வந்து சரியா ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ டேட்டா கலெக்ஷன் அப்படிங்கிறதுக்கு தாண்டி நெக்ஸ்ட் டேட்டா ப்ரீ ப்ராசஸிங். டேட்டா ப்ரீ ப்ராசஸிங்ல என்ன பண்ணுவோம், ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ மிஸ்ஸிங் வேல்யூஸ், அண்ட் தென் நல் வேல்யூஸ், அண்ட் தென் அதுல இருக்கிற எரரு, ஸோ நாய்ஸி டேட்டா, இன்கரெக்ட் வேல்யூஸ், டூப்ளிகேட் டேட்டா. ஸோ இது எல்லாமே தான் வந்து அதுல இருக்கிற ப்ராப்ளம்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராப்ளமை நம்ம சரி பண்றதுக்கான நேம் தான் டேட்டா ப்ரீ ப்ராசஸிங். ஸோ மிஸ்ஸிங் வேல்யூஸ், டூப்ளிகேட் டேட்டா, ஸோ இப்படிலாங்கிறது என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு எக்ஸல் டேட்டா எடுத்துக்கிறீங்க. அந்த எக்ஸல் டேட்டால உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அதுல ஏதாவது வந்துட்டு உங்களுக்கு டேட்டா இல்லாம இருக்கு, எம்டி காலம், எம்டி ரோவா இருக்கு அப்படின்னா ஸோ மிஷின் வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டேட்டாவை நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். நாய்ஸி டேட்டா, நாய்ஸி டேட்டா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க யூஸ் பண்ற ஆடியோ, நீங்க ஒரு ஆடியோ டேட்டா செட் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஸோ அதாவது நாய்ஸி சவுண்ட்ஸ்லாம் இருந்ததுன்னா மிஷினுக்கு வந்து நீங்க எக்ஸாக்டா என்ன இன்புட், நீங்க என்ன கிளாசிபிகேஷன் கொடுக்குறீங்க அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த நாய்ஸஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணி உங்களுக்கு
லைக் ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவா கொடுப்பாங்க. ஸோ அதுதான் நான் உங்களுக்கு இங்க எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்கேன். ஹேண்ட்லிங் மிஸ்ஸிங் வேல்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஏஜ்னு கொடுத்து ஒரு 3 மெம்பர்ஸ்க்கு நான் ஏஜ் செட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அதுல வந்து எனக்கு செகண்ட் மெம்பருக்கு நான் ஏஜ் செட் பண்ணல. ஸோ ஏஜ் செட் பண்ணல அப்படின்னும் போது என்ன ஆகும்னா அது மிஸ்ஸிங் வேல்யூ. ஸோ அந்த எரரை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை நான் ப்ராப்பரா லைக் டேட்டாவை ஃபில் பண்ணா மட்டும்தான் எனக்கு வந்து ப்ராப்பரான டேட்டா கிடைக்கும். ஸோ டேட்டா கிளீனிங் லைக் டேட்டா கிளீனிங் அப்படிங்கிறது என்னன்னா, ஸோ ப்ரீ ப்ராசஸிங்லேயே வர ஒரு ப்ராசஸ் தான் வந்து டேட்டா கிளீனிங்னு சொல்லுவாங்க. அதாவது ரிமூவ் டூப்ளிகேட்ஸ், கரெக்ட் எரர்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்டைஸ் டேட்டா. ஸோ நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான். ஸோ உங்களுக்கு அதில் ஏதாவது வந்து டேட்டா வந்து ரிப்பீட் ஆகி இருக்கு அப்படின்னா அது வந்து டூப்ளிகேட் டேட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ டூப்ளிகேட் டேட்டாவை ரிமூவ் பண்ணுவாங்க. எரர் எல்லாமே வந்து உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணி கொடுப்பாங்க. ஒரு அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவை உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவை வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அப்படி கொடுத்தா மட்டும்தான் உங்க மிஷின் வந்து ஈஸியா டேட்டாவை வந்து உள்ள கன்வெர்ட் பண்ணிக்கும். இங்க எல்லாருக்குமே வந்து மிஷினுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் வந்து பைனரி லாங்குவேஜ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். லைக் 0s and 1. ஸோ நீங்க அந்த ஸ்ட்ரக்சர்ல நீங்க டேட்டாவை இன்புட்டா ஃபீட் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அவுட்புட் வந்து உங்களுக்கு கரெக்டா வரும். ஸோ இப்போ நீங்க டேட்டாவை என்ன பண்ணிட்டீங்க, ஸ்ட்ரக்சர்டா சேஞ்ச் பண்ணிட்டீங்க. ஸ்ட்ரக்சர்டா சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் ஃபியூச்சர் ஸ்கேலிங். ஸோ ஃபியூச்சர் ஸ்கேலிங்னா என்ன, இங்க எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ பிஃபோர் நான் இப்போ ஒரு டேட்டாவை வந்து ஏஜ் வந்து 25 அண்ட் சேலரி வந்து 50,000 இருக்குன்னு நான் கொடுக்குறேன். ஆஃப்டர் ஸ்கேலிங், ஸோ ஸ்கேலிங் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா டேட்டா வந்து மிஷின் லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி வந்து லேபிளா கன்வெர்ட் ஆயிடும், அதாவது என்கோடிங் ஆயிடும். ஸோ நான் கொடுத்த ஏஜ் வந்து எனக்கு 0.25 அண்ட் சேலரி வந்து 0.50 எனக்கு வந்துடும். ஸோ டேட்டா வந்து இந்த மாதிரி பாயிண்ட்ல அதாவது ஃப்ளோட்டா எனக்கு வந்துடும். ஏன் அப்படின்னா ஸோ லைக் மிஷினுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் டேட்டா லைக் ஃபர்ஸ்ட் 0 இருக்கு பாத்தீங்களா, அதை மட்டும் தான் எடுத்துக்கும், அதை மட்டும் தான் ரீட் பண்ணும். ஏன் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ மிஷினுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் வந்துட்டு பைனரி லாங்குவேஜ். ஸோ அந்த லாங்குவேஜ்ல நீங்க கன்வெர்ட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் மிஷின் வந்து அது ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு லைக் அதில் பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அதோட 2 மெத்தட்ஸ் நேம் தான் வந்து நார்மலைசேஷன், ஸ்டாண்டர்டைசேஷன் சொல்லுவாங்க. ஸோ நார்மலைசேஷன், ஸ்டாண்டர்டைசேஷன்றது இப்போ நீங்க பார்த்த ஃபார் எக்ஸாம்பிள் தான், ஓகேங்களா. இதுலயே வந்து நீங்க வந்து லைக் ஸ்ட்ரிங்லாம் நீங்க டேட்டாவா கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ ஸ்ட்ரிங்கை வந்து மிஷின் வந்து ஈஸியா உள்ள எடுத்துக்காது இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி ஸோ மிஷினுக்கு ஏற்ற லாங்குவேஜா கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. ஸோ நேற்று சொல்லி கொடுத்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து மிஷின் லேர்னிங் அப்படின்னாலே வந்து ட்ரைனிங், டெஸ்டிங் அப்படின்னு 2 இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 1000 ரெக்கார்ட்ஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்னா அதில் எனக்கு 80% ட்ரைனிங் ரெக்கார்டாகவும் 20% வந்து டெஸ்டிங் ரெக்கார்டாகவும் எனக்கு லைக் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன் அப்படின்னா நீங்க கொடுக்குற 100% மிஷினால ஈஸியா ரீட் பண்ண முடியாது. ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் நம்ம என்ன பண்றோம்னா அதை 2ஆ வந்து நம்ம ஸ்பிளிட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ லைக் ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு வந்து ஒரு 6 ப்ராசஸ் வந்து நான் உங்களுக்கு ஷோ ஆஃப் பண்ணி காமிச்சிருப்பேன். அந்த 6 ப்ராசஸ்ல இந்த 4 ப்ராசஸ் வந்து நீங்க மெயினா தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா வந்து உங்களால ஒரு பேசிக் மிஷின் லேர்னிங் கோட வந்து டெவலப் பண்ணிட முடியும். அதாவது டேட்டா கலெக்ஷன், டேட்டா கிளீனிங், டேட்டா ப்ரீ ப்ராசஸிங், ட்ரைனிங் அண்ட் டெஸ்டிங், ஸ்பிளிட்டேஷன். ஸோ இந்த ப்ராசஸை நீங்க ப்ராப்பரா பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து நான் ப்ராக்டிக்கலா வந்து கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ அதனால தியரிட்டிக்கலா உங்களால வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க முடியுமோ நீங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா ஸோ ப்ராக்டிகல் செஷன்ஸ் அப்போ உங்களால வந்து ஒர்க் ஈஸியா பண்ண முடியும். ஸோ சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க, டேட்டா கலெக்ஷன் அப்படின்னா நமக்கு தேவையான டேட்டாஸை நம்ம கலெக்ட் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் ப்ரீ ப்ராசஸிங்ல டேட்டாவை கிளீன் பண்றோம். அதுக்கப்புறம் டேட்டாவை ட்ரைனிங் அண்ட் ஸ்பிளிட்டிங்கா 2ஆ ஸ்பிளிட் பண்றோம். ஸோ லைக் நாங்கள் இதே மாதிரி நாங்கள் என்னென்ன சர்வீசஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ நாங்கள் வந்து லைக் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் தென் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சர்வீஸும் பண்ணிட்டு இருக்கோம். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், இன்டர்ன்ஷிப்பு, அண்ட் தென் வந்து பிளேஸ்மெண்ட் சர்வீசஸ், ஸோ இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட்ஸு, ஒர்க் ஷாப், செமினார்ஸு, ஸோ ஹார்ட்வேர் ப்ராஜெக்ட்ஸு, அகாடமிக் ரிசர்ச் இன்னோவேஷன். ஸோ இந்த மாதிரி வந்து இதில் இருக்க எல்லா சர்வீசஸுமே நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்து இந்த இன்டர்ன்ஷிப்பையும் தாண்டி எங்ககிட்ட இருந்து எக்ஸ்ட்ரா சப்போர்ட் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா நீங்க எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு பயோலயே வந்து எங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இதே மாதிரி எங்களோட கிளாஸ் டீட்டெயில்ஸை நீங்க ரெகுலரா வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட யூடியூப் சேனல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு நான் பயோலயே வந்து எங்களோட இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் லிங்க்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அது எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெகுலர் அப்டேட்ஸை வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பா இந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நாங்க இந்த மந்த் வந்து வித்தவுட் சர்டிஃபிகேட்ல உங்களுக்கு ஃப்ரீ கோர்ஸ் வந்து நாங்க கொடுத்துட்டு இருக்கோம்.
ஸோ நெக்ஸ்ட் மந்த் நாங்க வேற ஒரு நியூ கோர்ஸ் வந்து நாங்க லான்ச் பண்ணுவோம். அப்ப வந்து நாங்க உங்களுக்கு சர்டிபிகேஷன்ஸும் நாங்க ப்ரொவைட் பண்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ரெகுலர் அப்டேட்ஸ்க்காக நீங்க எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எங்களோட வாட்ஸ்அப் குரூப் டெக்னிக்கல் வேர்ல்டுன்னு ஒரு குரூப் இருக்கு. நான் அதோட குரூப் லிங்க்கும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அதையுமே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ரெகுலர் அப்டேட்ஸ்க்காக. தேங்க்யூ ஸோ மச்.